யூடியூப் வாசிகளுக்கு வணக்கம். தாவிகா விஜய் எஸ் அவரை பற்றி தான் கொஞ்சம் பாசிட்டிவான வேர்ட்ஸ் பேசலான் இருக்கேன். தொடர்ந்து எல்லா யூடியூப் சேனல்லுமே விஜய்க்கு அகேன்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பயன்படுத்துகிற முக்கியமான வார்த்தைகள் பார்த்திங்கன்னா, அரசியல் தற்கொலை, மேடை நாகரிகம் தெரியல, வேஷம் போடுறாரு, நடிக்கிறாரு. அரசியல்னால் என்ன ஆக்சுவலாக எனக்கு புரியல. இந்த கோர்வையாக பேசி மக்களை ஏமாத்துறது தான் அரசியல். அதானே தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஒரு தரமான சாலை இருக்காடா? எல்லா இடத்துலையும் குண்டும் குழியுமா இருக்குது. சென்னை சிட்டியில் 20 கிலோமீட்டருக்கு மேலே கார் ஓட்ட முடியுதா? அவ்வளோ ஜனத்தொகை இருக்கிற இடத்துல இத்தினோண்டு ரோடை வச்சுக்கிட்டு இடையில மெட்ரோ லைனை போட்டுக்கிட்டு பார்க்கிங் ஸ்பேஸ் கிடையாது சென்னையில், தெரியுமா? பார்க்கிங் ஸ்பேஸே கிடையாது. ரோடு மேலே வண்டியை விட்டுட்டு மக்கள் தவிக்கிறாங்க. காஸ்ட்லியான காரெல்லாம் வச்சுக்கிட்டு சிட்டியில் அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் வீடை வாங்கி வச்சுக்கிட்டு என்னடா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க? கடந்த 25-30 வருஷம் முன்னாடி என்ன ஜனத்தொகை இருந்ததோ அந்த ஜனத்தொகைக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததோ அதே தான் இன்றைக்கும் இருக்குது. ஒரு இடத்துல கூட பாதாள சாக்கடையோ ஒரு ப்ராப்பர் டவுன் பிளானிங்கோ டெவலப்மெண்ட்டோ ஒன்றுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அப்ரூவல் கொடுத்துட வேண்டியது. எல்லா இடத்துலையும் வீடு அப்பார்ட்மெண்ட்டு வந்த பிறகு எல்லா இடத்துலையும் தோண்டி மக்களை ரோடு இல்லாமல் கரண்ட் இல்லாமல் அவஸ்தைப்படுத்த வேண்டியது. இதானே அவங்க அரசியல். இதானே 25-30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மனுஷன் பாவம் ரஜினி கமல் மாதிரி இல்லாமல், ரஜினி பாருங்கள், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு மனுஷன் அப்படியே போயிட்டாரு. சினிமாவில் பெரிய ஆம்பளை மாதிரி காமிச்சிட்டு ரஜினி அந்த பக்கம் எஸ்கேப் ஆயிட்டாரு. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சுட்டு கலைஞர் டிவி மேலே டார்ச் லைட்லாம் தூக்கி போட்டு அந்த மனுஷன் துண்டை தலையில் போட்டுக்கிட்டு திமுகவில் போய் சேர்ந்துட்டான். இந்த மனுஷன் விஜய் தலைவர் பீக்கில் இருக்கும்போது கோடிக்கணக்கில் பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லைன் கட்டி நிற்கிறாங்க எல்லாம். அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சினிமாவை தூக்கி போட்டுட்டு பொது சேவையில் இறங்குறான். அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தைரியத்துக்கு முதல்ல சல்யூட் பண்ணுங்க. உண்மையான சரியான ஆம்பளைன்னா அவன் தான் ஆம்பளை. சினிமாலேயும் ஆம்பளை, நிஜ வாழ்க்கையிலையும் ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி தைரியமாக இறங்குற ஆளை அப்ரிஷியேட் பண்ணணும். அவருக்கு மேடையில் அவர் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தார். அவர் சாதாரண தமிழில் தான் பேசுவார். சாதாரணமாக மக்கள்கிட்ட எப்படி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்பாங்களோ அப்படி தான் அவர் மேடையிலையும் பேசுகிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். சாதாரண மக்கள்கிட்ட அப்படி பேசினா போதுமே. அவங்களுக்கு மக்களுக்கு சொல்கிற செய்தியை புரியணும், அவ்வளோதான். சொல்கிற செய்தி மக்களுக்கு போய் ரீச் ஆகணும், அவ்வளோதான். அது கரெக்டாக போகுதா இல்லையான்னு பார்க்குறத விட்டுட்டு அவர் அரசியல் தற்கொலை, அவருக்கு பேச தெரியல, மேடை நாகரிகம் இல்லை. 40 பேர் செத்து போயிட்டாங்க கரூரில். அது துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் தான். ஓகே, அது நடந்து போச்சு. ரசிகர்கள் கூட்டம் அலமோதும் போது அந்த மாதிரி நடந்து போச்சு. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான் அது. திரும்ப அது நடக்காமல் கவர்மெண்ட்டும் சரி தாவேகாவும் சேர்ந்து அடுத்த மாநாட்டிலலாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த மாநாடு நடத்தும் போது தவிர்க்கலாம், அந்த மாதிரி சம்பவங்களை தவிர்க்கலாம். ஆனால் இப்படி ஒரு மனுஷன், ஒரு சரியான ஆம்பளை, ஒரு பீக் கேரியரில் சினிமாவை தூக்கி போட்டு வந்த மனுஷனை என்கரேஜ் பண்ணாமல் இப்படி நெகட்டிவாக அவன் மேலே இவ்வளோ டாக்ஸிக்காக பேசி அந்த மனுஷனை இப்படி கேவலப்படுத்துறீங்களே. ஏண்டா நீங்கள்லாம் என்னடா யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதில் இருந்தால் போய் சென்னையில் இருக்கிற ரோடு இருக்கிற லட்சணம், மக்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரேஷன் கடையில் என்ன கொடுக்குறாங்க, என்ன பொருள்லாம் கொடுக்காம எல்லாருக்கும் மக்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் போய் கேப்சர் பண்ணி இந்த கவர்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் போய் சொல்லுங்கடா. போய் இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இதில் இருந்தானுங்க உங்கள் சேனலை இழுத்து மூடிடுவாங்க. இதெல்லாம் பண்ண மாட்டேறீங்க. தாவேகா விஜய் புது கட்சி, புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு. இவரை போட்டு என்ன ஒன்றுமோ தாக்கலாம், உங்களுக்கு சேனலில் நிறைய வியூவர்ஷிப் கிடைக்கும்னு இஷ்டத்துக்கு பேசுறது. ஒரு நல்ல மனுஷன் அவ்வளோ டாக்ஸிக்காக பேசி அவனை போட்டு நசுக்காதீங்க. அந்த மனுஷனை கொஞ்சம் பேச விடுங்க. அந்த மனுஷன் வரட்டும்.
கண்டவனுக்கெல்லாம் சான்ஸ் குடுத்துட்டு தமிழ்நாட்டுல 8,00,00,000 9,00,00,000 பாப்புலேஷனுக்கு இருக்கிற இந்த குப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில இப்படி ஒரு மனுஷன் வந்திருக்கான். ம். ஒரு சாதனை செய்யணும்னு வந்திருக்கான். அவர தூக்கி தான் விடுவோமே கொஞ்சம். ம்.